ஷார்ட் ட்ரெக்கிங் பண்ணி வாட்ச் டவர் ரீச் ஆகும். போகிற வழியில் நம்ம கிளக் இருந்தால் அனிமல்ஸ் பார்க்கலாங்க. குரூப்பாக இருக்க மாட்டேங்க. Indian cars. கார்ஸ் நல்ல சைட்டிங். நைட்டு முன்னாடி வந்துச்சுன்னா க்ளோஸில் பார்க்கலாங்க. அது போக சாம்பார் டீஸ் வருங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு லக் இருந்ததுன்னா இந்த வழியாக ஈவன் டைகர் லெப்பாடெல்லாம் கூடி போயிருக்குங்க. எலிஃபென்ட் நேற்று இங்கே தாங்க நின்றுட்டு இருந்தது. ஃபீமேல் எலிஃபென்ட் ஒரு 3 இன்னும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா தேக்கடியில் பெரியார் டைகர் ரிசர்வுங்க. இங்கே வந்து எடப்பாளையம் வாட்ச் டவர் ப்ரோக்ராம் வந்து புக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம அடிக்கடி வருவோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் வந்திருக்குறேங்க. நம்ம சம்மரில் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. சைட்டிங்ஸ் வந்து பாசிபிலிட்டி ரொம்பவுமே அதிகம். ஸோ பிப்ரவரி கடைசியில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த எடப்பாளையம் வாட்ச் டவர் ப்ரோக்ராம் புக் பண்ணோம்னா நம்ம எங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணோம்னா தேக்கடியில் ட்ரைபல் ஹெரிட்டேஜ்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். நம்மளை இங்கேருந்து டைரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. பாம்பு க்ரூவ் ஸ்டேவுக்கு வந்து ஆப்போசிட்டுங்க. பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கும். அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ஹெரிட்டேஜ்னு இதாங்க பிளேஸு. நிறைய மங்கி இருக்குங்க. ஸோ இங்கே வரும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே கார் நம்ம பார்க் பண்ணிக்கிறதுக்கு பிளேஸ் இருக்குது. நம்ம பார்க் பண்ணிவிட்டு போட்டுக்கு வந்து வாக் பண்ணி வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து போட்டில் வந்து இங்கேருந்து லேக் பேலஸ் வரைக்கும் போவோம். லேக் பேலஸ் போய் நம்ம இறங்கிடுவோம். அங்கேருந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஷார்ட் ட்ரெக்கிங் பண்ணி வாட்ச் டவர் ரீச் ஆகும். போகிற வழியில் நம்ம கிளக் இருந்தால் அனிமல்ஸ் பார்க்கலாங்க. டபுள் டக்கருங்க. மேலேயும் வந்து சீட் இருக்குது. இப்போ போட்டிங் மட்டும் வரேன்னா நமக்கு அப்பரில் வந்து சீட் கிடச்சதுன்னா சைட்டிங்ஸ் வந்து நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். லேக் பேலஸுங்க. இங்கேயும் வந்து ஸ்டே இருக்குது. லேக் பேலஸ்லேருந்து ஒரு ஷார்ட்டு ட்ரெக்கிங்கு. யானை நிற்கிதுங்க. அங்கே குரூப்பாக இருக்க மாட்டாங்க. நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணுங்களா மூவ் ஆயிருங்க? சொல்ல முடியாது. எலிஃபென்ட் குரூப்புங்க. டஸ்கர், ஃபீமேல், குட்டி எல்லாமே இருக்குது.
அது எலிஃபண்ட் பார்த்தேங்க. எலிஃபண்ட் குரூப் டஸ்கர் ஃபீமேல் குட்டி. யானைங்க. ஓ, இப்படி போயிருக்குங்க. இப்போ நம்ம போகிற ரூட்லேயே பார்த்தீங்கன்னா கரடியெல்லாம் சைட்டாக இருக்குது. அவங்களுக்கு இருந்தால் பார்க்கலாம். வாட்ச் டவர் வந்துட்டேங்க. இந்த டைம் வாட்ச் டவரோட வியூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததோட. ஏன்னா அந்த சரௌண்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறண்டு மரமெல்லாம் பார்த்திங்கன்னா சம்மரில் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ட்ரெக்கிங்கு. நம்ம வந்து எலிஃபண்ட் பக்கத்தில் போய் பார்த்து அப்படியே மறுபடியும் வாட்ச் டவர் போகிற வழியில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இந்த தடவை அனிமல்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னு நம்ம கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். புஷஸ் எல்லாம் நல்லா க்ளீன் ஆகிடுச்சுங்க. ஓகே, இந்த பிளாக் கலர் இருக்கிற பேர் என்னங்க? லங்கூருங்க. நீலகிரி. ஆமாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பைசன் குரூப்புங்க. இந்தியன் காசோட கூட்டங்க. வந்தது ஒரு எலிஃபண்ட் குரூப் வேகமாக இந்த பக்கம் வந்து இப்படி போகுதுங்க. இது 2வது செட் எலிஃபண்ட் குரூப். ஃபஸ்ட் டைம் யானையை வந்து குரூப்பாக பார்க்குறாங்க இந்த வாட்ச் டவரில். 2 டைம் இதுக்கு முன்னால் வந்தப்போ சிங்கிள் எலிஃபண்ட் தான் பார்த்தோம், ஃபீமேலு, ஒரு டஸ்கரு.
Indian cars. எப்படி பார்க்குதுன்னு பாருங்கள். பைசன் பாட்டிருந்தேன், இவர் இங்கே நின்று இருந்தா அப்படி சல்லுன்னு வந்துச்சிங்க. இங்கே தான் நின்றுருந்தேன் இவ்வளோ நேரம். வேகமாக போச்சுங்க. எங்கேயோ தண்ணிக்கு போகுதுங்களோ. நம்ம வரும்போது அங்கே டஸ்கர் பார்த்தேங்க, 2 குட்டி ஒரு ஃபீமேலு. இப்போ இங்கே இருக்கு பாருங்க. 2வது நம்ம பார்த்த குரூப் இங்கே இருக்கு. சுற்றி வைல்ட் அனிமல்ஸ் தாங்க. இந்த பக்கம் ஒயில் கார்ஸுங்க ஒரு குரூப் இருக்குது. இப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் சைடில் டஸ்கரு ஃபீமேலு, அது ஒரு குட்டிங்க. அப்புறம் அந்த சைடு ஒரு எலிஃபெண்ட் இருக்குங்க. ஃபீமேல் எலிஃபெண்ட் மட்டும் முன்னால் நிற்கிது, 3 எலிஃபெண்ட் உள்ளே இருக்குங்க. இந்த காலி இடத்துல கிராஸ் ஆகுதுங்க டஸ்கர். பார்க்க வரைக்கும் மாட்டு. அப்படியே பார்த்ததுங்க. ரெண்டு குரூப் மீட் பண்ணுறாங்க. சவுண்டு மீட் பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் எலிஃபெண்ட் குரூப் இங்கே தாங்க இருந்துச்சு. இப்போ அப்படியே மூவ் ஆகி
தண்ணிக்கு போகுதுன்னு நினைக்கிறேங்க. நம்ம வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம இங்கே விசிட் பண்ணலான்ட்டு நம்ம இன்றைக்கி வந்து இன்னும் ரூம்குள்ளார கூடி செக்இன் பண்ணலைங்க. ஃபுல்லாக எலிஃபெண்ட்ஸுங்க. 2 குரூப் பார்த்தோம். ஆனால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே குரூப்னு தான் நினைக்கிறேன். ஒன்றா மிங்கிள் ஆகிடுச்சுங்க. அதே மாதிரி ஒயில்ட் கார்ஸ் வந்து பின்னால் இருக்குங்க. இங்கே வரக்கு நம்ம ஆன்லைனில் பெரியார் டைகர் ரிசர்வ் வெப்சைட்டில் வந்து புக் பண்ணிக்கலாம். வாட்ச் டவர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி. ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்திங்கன்னா 1 o'clock. இங்கே வாட்ச் டவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃபுங்க. சுற்றியும் வந்து ட்ரென்ச் க்ரியேட் பண்ணி நம்ம உள்ளே இருந்தோம்னா எந்த அனிமல்ஸும் உள்ளே வராத அளவுக்கு இருக்குங்க. மரம் தான் போட்டிருப்பாங்க. நம்ம கிராஸ் ஆகி போகிறதுக்கு பார்த்து போகணும். அங்கூருங்க, நீலகிரியில் அங்கூர். எனக்கு பின்னால் இருக்குது மரத்தில். அங்கூருங்க. மரத்தில் இருக்கு பாருங்க. கார்ஸ் எல்லாம் முன்னால் இருக்கு. பின்னாடி பாறையார் தெரியுதுங்க. காட்டு மாடும் பாறை ஒரே மாதிரி தெரியும். பார்த்து பாருங்க அப்படிங்க. டீயை காணா எல்லாம் இருக்குங்க. குரூப் கொஞ்சம் நேரம் ஆனால் இங்கே வந்துடுங்க. ஆமாம், இது இப்படி சுற்றி இல்லை இங்கே தான் படுத்துருக்கு. இன்னும் எலிஃபென்ட்ஸ் வருங்களா? இவ்வளோ தானுங்களா இந்த டைம்? பரவாயில்ல, எப்போ நைட்டு வந்தாலும் வராமல் இருக்கலாம். ரூமுக்கு வந்ததையும் நம்ம மேலே கூடி இன்னும் போகல. முன்னாடி ஃபுல்லாக எலிஃபென்ட்ஸ் குரூப்புங்க. பின்னாடி பைசன் இந்தியன் கார்ஸ் குரூப்புங்க. அது போக நீலகிரி அங்கூர் இருந்தது. பார்த்திங்கன்னா இன்னி ஃபுல்லாக வாட்ச் டவருக்கு முன்னாடி வந்துடும். கார்ஸுமே நல்ல சைட்டிங். நைட்டு முன்னாடி வந்துச்சுன்னா க்ளோஸில் பார்க்கலாங்க. அது போக சாம்பார் டீஸ் வருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க முடியல. 2-3 இருந்தது. பட்டு வாட்ச் டவர் பக்கத்தில் இன்னும் எதுவும் வரல சாம்பார் டீஸ். ஓகே, நம்ம போயிடலாம். முன்னாடி வரோம். கொஞ்சம் நேரம் பார்த்தாச்சுங்க. கார்ஸு கொஞ்சம் அக்ரெசிவாக பார்க்குது. நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்புறது பெஸ்ட்டுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வாட்ச் டவர். இது பார்த்திங்கன்னா இதுதான் கெஸ்ட்டுக்கு. இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணுவோம். 2 பேர் ஸ்டே பண்ணலாம். முன்னாடி பாருங்கள், காரோட மண்டையோடு இப்படி கட்டியிருப்பாங்க. பார்த்தாவே பயங்கரமாக இருக்குங்க. அப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ரூமு. இங்கே வந்து நம்ம கூட வர கைடு அவங்க வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அப்புறம் கிச்சன் ஒன்று இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன். அப்புறம் அவங்களுக்கு ஒரு ரூமு. அப்புறம் வாட்ச் டவருங்க. நம்ம மேலே போய் பார்க்கலாம்.
ஒரு கிணறு இருக்குங்க. அப்புறம் ரெஸ்ட் ரூம் கீழேங்க, இதான் ரெஸ்ட் ரூமு, வெஸ்டர்ன் டைப்புங்க. தண்ணி பிரச்சனை இல்லை, கிணறு இருக்குது. மேலே போய் பார்க்கலாம். கொஞ்சம் நல்லாவே ஹைட்டுங்க. வாட்ச் டவர் மேலே வந்ததையும் பார்த்திங்கன்னா இதாங்க வியூவு, ஃப்ரண்ட் வியூவு. இதே மாதிரி நம்ம 360 பார்த்துக்கலாம். ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, பேக் சைடு எல்லாமே. ரூமுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 சேர் போட்டிருக்காங்க. நைட்டில் நம்ம முன்னாடி பால்கனி மாதிரி இருக்குது, உட்காந்து பார்த்துக்கலாம். முன்னாடி அனிமல்ஸ் வந்துச்சுன்னா நம்ம மேலேருந்தே கூடி பார்த்துக்கலாம். விண்டோ கொடுத்துருக்காங்க, ரூம்குள்ளே இருந்தே நம்ம பார்க்க முடியும். ரூம் பார்த்திங்கன்னா பெட்டு கொடுத்துருக்காங்க, 2 பேர் கம்ஃபர்டபுளாக படுத்துக்கலாம். பில்லோ, பெட்ஷீட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக ட்ரெஸ்ஸிங் டேபிள், மிரர் கொடுத்துருக்காங்க, ஹேங்கர்ஸு. 360 வியூ பார்த்துக்கலாங்க. சுற்றியும் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் கூடி இருக்குது. அது போக சின்ன டேபிள் கொடுத்துருக்காங்க. வாட்ச் டவர் பார்த்திங்கன்னா 1975 பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருந்திருக்கு. ராஜாக்கள் வந்து ஹண்ட் பண்ணுறதுக்காக அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ யூஸ் பண்ணியிருந்த பில்லர் தான் இன்னும் இருக்குங்க. இந்த 4 பில்லர் இதுதான் இன்னும் வாட்ச் டவர் தாங்கிட்டு இருக்கு. எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் இங்கே இருக்கிற கைடு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ரூமு, கிச்சன் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது போக சுற்றியும் பார்த்திங்கன்னா ட்ரென்ச் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதாங்க பழைய ஃபோட்டோ. அதே டைமில் ஒரு டஸ்கர் எடுத்த ஃபோட்டோங்க. டஸ்கர் வேறு லெவலில் இருக்குங்க. இவ்வளோ தாங்க ரூமை பொறுத்த வரைக்கும். 2 பேர் தாங்க அலோடு இங்கே ஸ்டே புக் பண்ணால். குட்டி வருதுங்க. குட்டி வந்து இதுவுமே வைல்ட் எலிஃபென்ட்ஸ் மாதிரி ரொம்பவுமே சேஃபாக பாதுகாக்குங்க. குட்டி இருந்ததுன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். பின்னால் இருக்கும். குட்டிங்க. வந்ததுலேருந்து அனிமல்ஸ் பார்த்துட்டு தாங்க இருக்கோம். நம்ம இன்னும் ரெஸ்ட் எடுக்கலைங்க. டீ மட்டும் சாப்பிட்டோம்.
50 அமௌண்ட் நினைக்கிறேங்க. ஒயில் கார்ஸுங்க ஃபுல்லாக வாட்ச் டவர் முன்னாடி இருக்குது. அந்த சைட்லலாம் இருந்து இறங்குதுங்க. நைட்டுக்கு டின்னருங்க சிக்கன் கிரேவி சப்பாத்திங்க. விறகடுப்பு தாங்க இங்கே. இல்லை கேஸ் இருக்குது. கேஸ் இருக்குங்க. சீக்கிரம் அந்த டேஸ்ட் கிடைக்கிறதுன்ட்டா விறகடுப்பு அதில் வச்சா நல்லா கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். இதுங்க ரைஸ். ரைஸுக்கு உள்ளே ஏறிட்டு எகெயின் மேபி ஒரு 7-8 o'clock போல் எகெயின் இந்த வழியாக கீழே இறங்கும்னு நினைக்கிறேன். நைட்டு இங்கே வந்து ஹால்ட் ஆகும். இப்போ ரவுண்ட் போய் அப்படி போய் ஏறி இப்படி வரும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஃப்ரெண்டில் வந்துடும்னு நினைக்கிறேங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். காரோட சின்ன குட்டி பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு சாம்பார் டீர் மாதிரியே இருக்குங்க. சம்டைம்ஸ் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் காரா இல்லை சாம்பார் டீரான்னு. ஏன்னா ஒரு சில டைம் காஸ் கூட சாம்பார் டீருமே மிங்கிளாகி சுற்றிட்டுருக்கோம். நம்ம நிறைய டைம் அந்த மாதிரி பார்த்துருக்கோங்க. வாட்ச் டவர் முன்னாடியே தாங்க இருக்குது. உள்ளே போகும்னு நினச்சோம், போகலை. அப்படியே சுற்றி இங்கே முன்னால் தான் வரும்னு நினைக்கிறேங்க. இந்த எடப்பாளையம் வாட்ச் டவர் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்னால் ஓப்பன் ஸ்பேஸுங்க. இந்த மரம் இருக்கிற ஏரியாவில் இந்த வழியாக அனிமல்ஸ் கிராஸ் ஆகுங்க. எப்படி இருந்தாலும் இந்த வழியாவோ இல்லை பேக் சைட்லேருந்து இந்த வழியாவோ அனிமல்ஸ் வந்து கிராஸ் ஆகுங்க தண்ணி குடிக்க போகிறக்கு லேக்குக்கு. ஒரு சில டைம் நமக்கு லக் இருந்ததுன்னா குரூப்பாக பார்க்கலாங்க. பயங்கரமாக எலிஃபென்ட்ஸு, கார்ஸு, சாம்பார் டீஸு. இன்றைக்கி வந்து கார்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தாங்க. லாஸ்ட் டைம் பார்த்ததை விட கம்மி. பட்டு லாஸ்ட் டைம் பார்த்ததை விட எலிஃபென்ட் சைட்டிங் வந்து அதிகங்க. காரோட இதுதாங்க ரொம்ப இது டேமேஜ் ஆயிடுச்சு. நைட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரண்ட்லலாம் இந்த மாதிரி லைட் இருக்குங்க. சாப்பிட்ற பிளேஸு முன்னாடி இருக்குங்க. இந்தியன் கார்ஸ் குரூப்பு சாம்பார் டீஸுமே வந்துச்சுங்க. பட் இன்னும் ஃப்ரெண்டில் பக்கத்தில் வரல. கொஞ்சம் தூரத்தில் தாங்க இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இல்லை. ஒரு 100 feet டிஸ்டன்ஸில் இருக்குங்க. படுத்துருச்சுங்க. ஒரு சில கார்ஸ் வந்து படுத்துருச்சுங்க, ஒரு சிலர் சாப்பிட்ருக்கு. நைட்டில் வாட்ச் டவர் சுற்றியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அனிமல்ஸ், சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாமே இருக்குங்க. முள்ளம்பன்றி, காட்டுப்பன்னி, வேறு இங்கெல்லாம் என்னமோ இருக்குது. சாம்பார் டீஸ்ன்னு நினைக்கிறேங்க. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, இது சாலட்.
வந்துருச்சுங்க கோங்க மல்லி ஃபுல்லாக படுத்துருச்சுங்க. உள்ள வந்துடும் இங்கே வராது, உள்ளுக்குள்ளே வராதுங்க. நாங்கள் இங்கே தான் படுத்துருக்கோம், எம்பிட்டு படுத்துருக்கோம் வரணும். ஆக்சுவலாக அது பிளைன் ரோட்டில் தான் போங்க அப்படியே. நமக்கு இங்கே வந்து மானிட்டு கிடையாது, மனுஷனை திங்கிறது கிடையாது, தைரியமாக படுக்கலாம். இப்போ இங்கே வந்து ஒரு மான் அடித்து வச்சிருக்குன்னு வைங்க, இந்த ஏரியாவில் ஆல்ரெடி அதுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்குன்னா இந்த வழியாக போனாலும் உருப்பட்ட மான் இருந்தாலும் அது அடிக்காது. அதுக்கு தேவைன்னா மட்டும்தான் அடிக்குங்க. அதுக்கு பசிச்சா மட்டும்தான். பசிக்கலைன்னா அது விலகி போயிருங்க. வாட்ச் டவர் மேலேருந்து பார்க்குறேங்க, பாருங்கள் எப்படி படுத்துருக்குன்னு முன்னால். பைசன் ஏன் காசு முள்ள பண்ணுறீங்க? இன்னொரு முள்ள பண்ணுறீங்க போகுதுங்க. காருங்க காரு காருங்க ஃபுல் குரூப்புங்க. 5:30 ஆச்சுங்க, இன்னும் கருக முன்னா இருக்குது. கூட்டமாக நிற்கிதுங்க கார்ஸ். சன்ரைஸ் செம்மையாக இருக்கு, வேறு லெவல். குட் மார்னிங்க. நம்ம வந்து இன்றைக்கி எடப்பாளையம் வாட்ச் டவரில் இருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா எலிஃபென்ட்ஸு, ஒயில் கார்ஸு, சாம்பார் டீஸு, முள்ளம்பன்றி எல்லாமே பார்க்க முடிஞ்சிச்சு. அதுவும் எலிஃபென்ட்ஸும் கார்ஸுமே கூட்டம் கூட்டமாக பார்த்தோம், சாம்பார் டீஸுமே முள்ளம்பன்றியுமே. அப்புறம் நம்ம வரும்போது பயங்கர வெயிலாக இருந்ததுங்க. அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்கு, நல்லா மிஸ்டியாக இருந்தது. ஒரு 12:30க்கு மேலே ஒரு 3 o'clockலாம் பயங்கர மிஸ்டியாக இருந்தது. ஃப்ரண்ட் சைடில் அனிமல்ஸ் இருந்தால் கூடி தெரியாத அளவுக்கு இருந்ததுங்க. கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 feet டிஸ்டன்ஸில் இருந்தது, ரொம்ப க்ளோஸில் வரல ட்ரென்ச் பக்கத்தில். லாஸ்ட் டைம் நம்மளால் ரொம்ப பக்கத்துலேயே பார்க்க முடிஞ்சது. பட் முள்ளம்பன்றி ரொம்ப பக்கத்துலேயே 4-5 நம்மளால் பார்க்க முடிஞ்சதுங்க. ஃப்ரெண்டில் கூட 2-3 சுற்றிட்டு இருந்தது கார்ஸோட ஒன்றா. நல்ல சைட்டிங்கு. அது சாப்பிட்ற சவுண்ட்லாம் நம்ம கிளியராக கேட்டுச்சு. கிளைமேட் நல்லா செம்மையாக இருக்குங்க, சம்மருக்கு.
நல்ல சேஃபான பிளேஸுங்க. வாட்ச் டவர் சுற்றி ட்ரென்ச் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நைட்டில் சேஃபாக உள்ள உட்காந்து பார்க்கலாம். ஈவன் ஹோல் நைட் கூடி நம்மளால் முழிச்சு அனிமல்ஸை கீழேருந்து நம்மளால் பார்க்க முடியும். இல்லைன்னா மேலேருந்து கூடி நமக்கு பால்கனி மாதிரி இருக்குது, அங்கேருந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் வெயில் வந்துடும்னு நினைக்கிறேங்க. பக்கத்துலேயே டங்கெல்லாம் நிறையா கிடக்குதுங்க. கார்ஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா வாட்ச் டவரில் முன்னால் தான் வந்து நைட்டு ஹால்ட் ஆகும். காலையில் இந்த செடியிலெல்லாம் தண்ணி லைட்டாக இருக்குங்க பார்க்குறக்கு. இங்கெல்லாம் வந்திருக்கு போலைங்க பக்கத்தில். இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக படுத்துட்டு இருந்தது. நல்லா சாப்பிட்டு லங்கூர்ஸோட கால் நிறையா நம்மளால் கேட்க முடியுதுங்க. செம்மையாக இருக்குங்க கிளைமேட்டு. 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. எலிஃபெண்ட்ஸ் காலையில் பார்க்க முடியுமான்னு தெரில. நேற்று ஈவினிங் உள்ளே ஏறினது திரும்ப வரலைங்க. ஆனால் எலிஃபெண்ட்ஸோட சவுண்டு நைட்டு நிறையா கேட்டே இருந்தது. பட் பக்கத்தால் எதுவும் வரலைங்க. பேர்ட்ஸோட சவுண்டு, இந்த மிஸ்டி வியூவு, சீனரிஸ் எல்லாம் செம்மையாக அள்ளுதுங்க. உள்ளே போகிறக்கு வரைக்கும் மரம் தான் போட்டிருக்காங்க. ஒரு 3-4 மரம். அதில் தான் போய்க்கணும் வந்துக்கணும். கொஞ்சம் சேஃபாக தான் போகணும், பார்த்து போகணும். அப்புறம் வாட்ச் டவருக்கு ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்குது ஓப்பனாக. இந்த கிரவுண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் எல்லா அனிமல்ஸுமே இந்த வழியாக தாங்க கிராஸ் ஆகி போகும். பேக் சைட்லேருந்தும் ஒரு சில அனிமல்ஸ் இந்த வழியாக போகும். ஒரு சில டைம் இந்த வழியாக இறங்குங்க, ஒரு சில டைம் அந்த வழியாக இறங்கும். இது வந்து ஒரு எல்லா அனிமலுமே கிராஸ் ஆகி போகிற லொக்கேஷனுங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு லக் இருந்ததுன்னா இந்த வழியாக ஈவன் டைகர் லெப்பர்டெல்லாம் கூடி போயிருக்குங்க. நல்லா கிராஸ் ஆச்சுன்னா நமக்கு நல்ல சைட்டிங். லக்கு தாங்க. ஒரு சிலர் பார்த்துருக்காங்க டைகர் கிராஸ் ஆனதெல்லாம். இந்த மாதிரி பிளேஸில் நம்ம பார்க்கும்போது நமக்கு லைவாக இருக்குங்க. நம்ம ஒரு சஃபாரி போய் அங்கே வந்து டைகரோ லெப்பர்டோ பார்க்குறக்கும் இந்த மாதிரி லொக்கேஷனில் நம்ம பார்க்குறக்கும் நிறையா டிஃப்ரென்ஸு. நேச்சராக பார்க்கலாம். ஜீப் சவுண்ட்லாம் இல்லாமல் ரொம்ப காமாக ஒரிஜினல் சவுண்டோட, அதோட ஒரிஜினல் எப்படி ஃபாரஸ்ட்டில் இருக்குதோ அதே ஃபீலில் நம்மளால் பார்க்க முடியும். இதாங்க வாட்ச் டவரோட ஐடென்டிஃபிகேஷன் மரம். காலைல டீங்க, பிளாக் டீ. தலை இடிக்குங்க. ஹைட்டு ரொம்ப கம்மி வாட்ச் டவர். உள்ளுக்குள்ளார போயிட்டோம்னா நல்லா ஹைட்டாக இருக்குங்க. வெளியே பால்கனி, இந்த டோர் சைட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு கம்மி. குமிஞ்சாக போகணும், இல்லைன்னா இடிச்சிடும். காலையில் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே சைட் ஆகலைங்க. கார்ஸ் மட்டும் முன்னால் இருந்தது, அப்படியே அந்த வழியாக கிராஸ் ஆகி மேலே ஏறிட்டு இருந்தது. அது போக வேறு எந்த அனிமலுமே வந்து நமக்கு சைட் ஆகலை. எல்லாம் இதுக்குள்ளார தாங்க இருக்குது கார்ஸு. இந்த வழியாக தான் நம்ம அஞ்சூர்லி பீக் வந்து ட்ரெக்கிங் போனோம் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ. பேக் சைட்லலாம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்தப்போ தண்ணி நிறையா இருந்ததுங்க. ஸோ எலிஃபெண்ட் தண்ணி குடிக்க இங்கே வந்தப்போ நம்ம பார்த்தோம் ஃபீமேல் எலிஃபெண்ட்டு. எலிஃபெண்ட் நேற்று இங்கே தாங்க நின்றுட்டு இருந்தது. ஃபீமேல் எலிஃபெண்ட் ஒரு 3 இன்னும். அங்கேருந்து இப்படியே வந்துச்சு. இந்த இடத்துல தான் நின்று ரொம்ப நேரம் மண்ணை பறைச்ச மாதிரி பறைச்சிட்டு இருந்தது. அப்புறம் அப்படியே அந்த வழியாக போச்சு, அங்கே நின்றுட்டு இருந்தது. அப்புறம் அங்கேருந்து டஸ்கரு இன்னொரு குரூப்பு குட்டியோட அது இந்த பக்கம் வந்துச்சு. மறுபடியும் இங்கே இருந்ததுமா அந்த பக்கம் போச்சு. அப்படியே அந்த கார்னர் வழியாக தண்ணி குடிக்க போச்சுன்னு நினைக்கிறேங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இட்லி மாதிரி இருக்குது. இது என்னது, புட்டுங்களா? பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா புட்டு, கடலைக்கறி, அப்பளம், வாழைப்பழம். வாஷ்டவுன்லேருந்து கிளம்பியாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 9:45. போலங்க. யானை நேற்று இந்த வழியாக தான் இறங்கியிருக்குங்க. நம்ம இறங்கி ஒரு 1/2 மணி நேரத்தில் அது இறங்குச்சு. நம்ம இந்த ரோட்டில் போனோங்க, அது இப்படி இறங்கியிருக்கு. சாம்பார் டீருங்களா? ஓகே ஓகே. சாம்பார் டீர் எடுத்து அது பிடிச்சிருச்சுங்க. இப்போ சாம்பார் டீரை காணோம். மத்தியானங்க லேக்கில் ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் வருங்க. சாம்பார் டீஸ், காரு, சம்டைம்ஸ் எலிஃபெண்ட்ஸ் எல்லாமே தண்ணி அடிக்க வரும். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா லேக் பேலஸு. இங்கே தான் வந்து போட்டிங்
டவரில் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. இங்கேருந்து ட்ரெக்கிங் மூலிமா வாட்ச் டவர் போவோம். எகைன் இங்கே வந்து தான் போட்டிங்கில் வந்து நம்ம போட்டிங் பாயிண்ட் போவோங்க. இங்கே தான் வந்து வெயிட் பண்ணணும். போட்டிங் பாயிண்ட் பக்கத்தில் எலிஃபெண்ட்ஸோட குரூப் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த போட்டில் வந்து இறங்கினாங்க. லைஃப் ஜாக்கெட் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ആരെങ്കിലും ചവിട്ടിയാ